Taste the Daily. கோவையில் 10ஆம் வகுப்பு பயிலும் 15 வயதான பள்ளி சிறுமிக்கும் 15 வயதான சிறுவனுக்கு பாலியல் வன்கொடுமை அரங்கேறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிலையில் தற்போது பள்ளி சிறுவர் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாதது பெற்றோர் மத்தியில் கழகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார், வணக்கம். இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண்குமார். தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் கொலை குற்ற வழக்குகளும் வழிப்பறி மற்றும் கொள்ளை வழக்குகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைத்த பிறகு கோவை மாவட்டத்தில் இது போன்ற குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தற்பொழுது பள்ளி செல்லும் 15 வயது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு இது போன்ற ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் அரங்கேறி உள்ளது. மேலும் தமிழக மக்களை மற்ற கோவை மாவட்ட மக்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. இது பெருமான வேதனையையும் பெற்றோர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக ஒருபுறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமாக இருப்பது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய இதில் கவனத்தில் கொள்ள வேண்டியது தமிழக பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை என்பது ஒட்டுமொத்தமாக சீரழிந்து கொண்டு இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கல்வியை வழங்குவதிலும் பாலியல் தொடர்பான அத்துமீறல்கள், தனி மனித ஒழுக்கம், இதை பற்றியான போதனைகள் இல்லாததும் மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமாக ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. இதனால் மாணவர்களிடையே ஒழுக்க சீர்கேடு என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருவதால் பெற்றோர்களும் மிகப்பெரிய கலக்கத்தில் இருக்கின்றார்கள். அருண்குமார், இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழாமல் இருக்க வேண்டும் என்றால் கடுமையான சட்டங்கள் கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த குற்ற செயல்கள் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடைய தவிர்க்க முடியாத ஒரு கடமையாக இருக்கின்றது. இருப்பினும் இது தொடர்ந்து கொண்டே வருவதால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை, சங்கடத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அருண்குமார்.